ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். நேற்றைய தினம் புதியதாக ஒரு யூடியூப் சேனல் தொடங்கப்பட்டுள்ளது. பவர் எடிசன் என்ற தலைப்பில் புதியதாக நேற்றைய தினம் ஒரு யூடியூப் சேனல் தொடங்கப்பட்டுள்ளது. அந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து விடுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். விசுவாசிக்கிறவங்களுக்கு எல்லாம் கூடும். வாங்கள் இன்றைக்கான கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே போகலாம். ஒரு மனுபுத்திரன் தன் சிநேகிதனுக்காக வழக்காடுகிறது போல தேவனோடே மனுஷருக்காக வழக்காடுகிறவர் ஒருவர் உண்டானால் நலமாயிருக்கும். யோபு 16:21. நாம் நண்பர்களுக்காக வழக்காடுகிறோம், நன்மைக்காக வழக்காடுகிறோம். அதே போன்று நம் தேவனிடத்தில் மனுஷர்களுக்காக, நம்மளுக்கு தெரிந்த நண்பர்கள், உறவினர்கள், நம் வீட்டு அருகில் உள்ளவர்களுக்காக, அவர்கள் தேவைகளுக்காக தேவனோடு மன்றாடி அவர் தேவைகளை பூர்த்தி செய்ய நாம் தினந்தோறும் பிரார்த்தனை செய்வோம். அவர்களுக்காகவும் நமக்காகவும் பிரார்த்தனை செய்வோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோஸ்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். இன்றைய வார்த்தையை கேட்ட பார்த்த உங்கள் யாவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. மறக்காமல் புதிதாக தொடங்கப்பட்டுள்ள நேற்றைய தினம் பவர் எடிசன் அந்த யூடியூப் சேனல் புதிதாக தொடங்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து அந்த சேனலில் கர்த்தருடைய நாம மகிமைப்பட பாடல்கள், வேத வினா கேள்விகள், கர்த்தருடைய வார்த்தைகள் பகிர்ந்து கொள்ளப்படும். நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்துவிடுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் செய்துவிடுங்கள். தேங்க்யூ.